அனைவருக்கும் வணக்கம். என்றும் இளமையாக வாழ பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துருப்பீங்க. இந்த பகுதியில் நம்ம இளமையாக இருக்கணும்னா என்ன உணவு சாப்பிடணும்? ஏன்னா இப்போ இருக்க உணவு கலாச்சாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எதை ஓப்பன் பண்ணாலும் பிரியாணி, பீஸா, பர்கர் இந்த லெவலில் தான் போயிட்டுருக்கு. எதில் வேணாலும் ஆர்டர் கொடுத்து எதை வேணாலும் நம்ம சாப்பிட்றோம். நம்ம இளமையாக இருக்கணும்னா நம்ம என்ன சாப்பிடணும்னு தெரிஞ்சுக்கணும்ல. அது கண்டிப்பாக வீட்டில் உள்ள உணவாக தான் இருக்கும். நான் ரொம்ப கஷ்டமான உணவுகள்லாம் எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஃபஸ்ட்டு முளைக்கட்டிய தானியங்கள், அதாவது அந்த முளை கட்டி வைக்கிறோம் பார்த்தீங்களா, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, சிம்பிள் தான். எந்த பயிர் வகைனாலும் எடுத்துக்கலாம். காலையில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியை வடிச்சிட்டு நல்லா டைட்டாக ஒரு டிஃபன் பாக்ஸில் மூடி வச்சுட்டா காலையில் பார்த்திங்கன்னா நல்லா முளை கட்டியிருக்கும். இந்த மாதிரி முளை கட்டிய தானியங்களை காலையில் எடுத்துக்கிறது நல்லது. கொஞ்சம் இரவில் எடுத்துக்கிட்டோம்னா தூக்கம் நல்லா வரும். ஆனால் அதை ஒரு அளவோடு எடுத்துக்கணும். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அதில் ஃபுல்லாக ப்ரோட்டீன் தான் இருக்குது. ப்ரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்கும். ப்ரோட்டீன் நிறைய பேர்த்துக்கு ஒத்துக்கிறது இல்லை. சில பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப வாயு பிடிச்சிக்குது மேடம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு ஒத்துக்குதா அப்படின்னு பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிஃபர் பண்ண வேண்டிய ஃபுட்டு முளை கட்டிய தானியங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா கீரையில் நல்ல நீரோட்டம் உள்ள இடத்துல விளையிற கீரைகள் இருக்குது பார்த்திங்களா, இந்த பண்ணைக்கீரை அதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த கீரைகள்லாம் நம்ம நிறையாவே எடுத்துக்கலாம். அதை நல்லா ஆவியில் வேக வச்சு கடைஞ்சி சாப்பிட்றது நல்லது. போட்டு எண்ணெயை ஊற்றி தாளித்து அந்த மாதிரி சாப்பிடாம ஆவியில் வேக வச்சு நம்ம கொஞ்சம் வெங்காயம், பூண்டு அந்த மாதிரி போட்டுட்டு சாப்பிட்றது நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா பழங்களில் மெயினாக பப்பாளி பழம், அப்புறம் மாதுளை, இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப நம்ம இளமையாக இருக்கிறதுக்கு, ஆரோக்கியமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான் விட்டமின் சி நிறையா இருக்க சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், புளிப்பாக இருக்குது பார்த்திங்களா, நெல்லிக்காய், எலுமிச்சப்பழம், ஆரஞ்சு, சாத்துக்குடி, இந்த மாதிரி புளிப்பு சுவையுள்ள பழங்கள் நம்ம நிறையா எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா விதைகள், மரங்கள்லேருந்து கிடைக்கிற விதைகள், நட்ஸுன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்த நட்ஸு ஒரு நாளைக்கு 20 கிராம்லேருந்து 30 கிராம் எடுத்துக்கலாம். அது எந்த பருப்புகளாக இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, தர்பூசணி, இப்போ இந்த சீசனுக்கு தர்பூசணிலாம் நிறையவே நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம எடுத்துக்கிறது ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ்லையும் நிறைய நல்ல நியூட்ரிட்டிவ் வேல்யூஸ் இருக்குது, அதனால் அதுவும் எடுத்துக்கலாம். நான்வெஜ் எடுத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா முட்டையில் வெள்ளைக்கரு எடுத்துக்கலாம். மீன் வாரத்துக்கு 2 நாள் அந்த மாதிரி குழம்பு வச்சு இல்லைன்னா ஆவியில் வேக வச்சு அந்த மாதிரி எடுத்துக்கணும். எண்ணெயில் பொரிச்சதோ இல்லை தோசைக்கல்லில் போட்டு ஃப்ரை பண்ணதோ அந்த மாதிரி எடுத்துக்காமல் ஆவியில் வெந்த மீன் எடுத்துக்கலாம். முட்டையும் நம்ம ஆம்லேட் போட்டு சாப்பிடாம வேக வச்சு அந்த வெள்ளை கருவை மட்டும் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இதெல்லாம் தான் உணவு. இந்த உணவு தான் நமக்கு உள்ளுக்குள்ளே போய் ரத்தமாக பிரியுது. எல்லாத்துக்குமே பேசிஸ் நம்மளோட ஃபுட்டு தான். அதனால் ஃபுட்டை ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணால் தான் நம்ம இளமையாக இருக்க முடியும். இந்த ஃபுட்டில் நான் முக்கியமாக உங்களுக்கு நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் சொல்லியிருக்கேன், ஃபிஷ்ஷு, எக்கு, அப்புறம் ஜெர்மினேட்டட் சீட்ஸ், முளைக்கட்டிய தானியங்கள். ஃபஸ்ட்டு பார்ட்டில் நான் உங்களுக்கு 2 ஹார்மோன்ஸ் சொல்லியிருக்கேன். ஒன்று மெலட்டோனின், இன்னொன்று டீஹைட்ரோ எப்பி ஆண்ட்ரோஸ்டிரோன். இது ரெண்டும் தான் நம்மளோட ஏஜிங்க்கு ரொம்ப முக்கியம். இந்த 2 ஹார்மோன்ஸுமே ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் இப்போ சொன்ன ஃபுட் ஐட்டம்ஸ்லலாம் மெலட்டோனினோட கண்டென்ட் அதிகம். இந்த மெலட்டோனின் நல்லா அதிகமாச்சுன்னா நமக்கு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி அது கொடுக்குது. அதனால தான் நம்ம என்றைக்குமே இளமையாக இருக்கலாம். ஸோ இந்த உணவுகளெல்லாம் எடுத்துகிட்டு என்றைக்குமே இளமையாக இருக்கலாமா? நன்றி, வணக்கம். மூளை நரம்பியல் குறித்து மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரி என்ன மற்றும் மூளை எனும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் என்ற 2 புத்தகத்தின் வழியாக விரிவாக தெரிந்து கொள்ளலாம். புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்.